அஹ் இந்த வீடியோல நம்ம வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ லேபரேட்டரியும் ஏத்தர் இண்டஸ்ட்ரியும் அசெண்டிங் டிசெண்டிங் பேட்டர்னும் பிளாக் பேட்டர்னும் உருவாகிருக்கு. அதை ரீடெஸ்ட் எடுத்துட்டு உள்ளுக்குள்ள போகும், நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம எண்டிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல போட்டிருந்தோம். இப்போ நான் எப்படி அதில் எண்டில் போவேன், ஸ்டாப் லாஸ் எப்படி வைப்பேன் அப்படிங்கிறத என்னுடைய ப்ராக்டிக்கலாக நான் சொல்லுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்கா லேபரேட்டரி எடுத்துக்கிட்டா நான் வந்து ஏத்த இண்டஸ்ட்ரியே 850 ரூபா 58 ரூபால வாங்கியிருக்கேன். அதை வாங்கியிருக்கேன்னு சொன்னேன், 850 ரூபா வாங்கியிருக்கேன்னு சொல்லி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் இப்கா லேபரேட்டரி என்ன லாங் டேர்ம் பெல்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். சரிங்களா? நான் எப்படி இந்த ஸ்டாக்கை டெக்னிக்கலாக பார்த்துட்டு எப்பப்பெல்லாம் பை பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இப்போ வீக்கிலியில் ஒரு ஒரு டிசைடிங் பேட்டர்ன் உருவாயிருக்கு. இந்த வாரம் இன்னும் முடியல. இந்த வாரம் திங்க செவ்வாய் தான் நடக்குது. இப்ப இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்விங் கை இதுதான். இது ஒரு கை, இது ஒரு லோ. அதுக்கு மேல இது ஒண்ணு, இது கீழே வந்து இந்த இது லோ. ஓகேங்களா? ரெண்டு இது பார்த்துக்கோ. ஓகேங்களா? இப்ப வந்து பேட்டர்னை பார்த்தீங்கன்னா இது வந்து வீக்கிலியில ஒரு நல்லா கையிலோ லோயர் கை வச்சு வருது. இது வந்து கை மைல்டா மேல ஸ்லோப்பா மேல ஏறுது, ஸ்லோப்பா இது கீழே இறங்குது. ஆனா வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கம்மியா ஆகுது அப்படிங்கிறத காமிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டிசெண்டிங் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் எடுக்கக்கூடிய ஜோனல்ல இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல எப்ப நான் என்ட்ரி போவேன் அப்படின்னா, இந்த டிசெண்டிங் பேட்டர்னை பொறுத்தளவு பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் எடுக்கும் போது உள்ளுக்குள்ள போகலாம். அதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் இருக்கு பாத்தீங்கன்னா, இன்சைடு கேண்டில ஃபர்ஸ்ட் நான் பார்ப்பேன். ரெசிஸ்டன்ஸ் கிட்ட சப்போர்ட் கிட்ட ஒரு இன்சைட் லாப் உருவாயிருக்கா அப்படிங்கிறத பார்ப்பேன். இப்ப இந்த கேண்டில் சிக்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த கேண்டிலுக்குள்ளதான் இது ஃபுல்லா ட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த கேண்டில் கூட நான் வந்து ஒரு கை லோவை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன், ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு லோ, இது ஒரு கையா நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் வீக்லி டைம் ஃப்ரேம்ல. இது ஒரு செவ்வகமா ஒரு பாக்ஸ் போட்டுருக்கேன். இதுதான் டேகவுஸ் பாக்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். ஆனா இந்த இன்சைடு பவருக்குள்ள குறைஞ்சது 6 கேண்டில் இல்ல 8 கேண்டில்னாவது இருக்கணுங்க. இப்ப இந்த கேண்டிலுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 கேண்டில் இருக்கு. ஓகேங்களா? 7 இந்த பச்சை கலர் கேண்டில் விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி உள்ள 7 கேண்டில் இருக்கு. இப்ப லோயர் டைம் ஃப்ரேம்ல மாத்திடுறேன். மாத்திட்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா அது இன்சைடு பேட்டர்னா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆகி இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆகி திருப்பி உள்ளுக்குள்ள வரும், வந்துட்டு மேல போகும். இல்லை அப்படின்னா இந்த 50% கிட்ட வந்துட்டு மேல போகும். இல்லை அப்படி இந்த லோ முடிய வந்துட்டு மேல போகலாம். இப்படி 3 டைப்ல வந்து வந்துட்டு மேல போகலாம். நம்ம எந்த டைப்ல வேணா நம்ம வந்து எண்டி போகிறதுக்கு நம்ம வந்து கரெக்டா வச்சுக்கணும். அதனாலதான் இதை அப்பைக்கப்ப நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? இப்ப டே டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா இதை பாருங்க, இது கைய பிரேக் பண்ணிடுச்சு, இந்த பாக்ஸை பிரேக் பண்ணிடுச்சு, இன்சைட் பாக்ஸை பிரேக் பண்ணிட்டு மேல போயிடுச்சு. திரும்பவும் கீழே எப்பவுமே ஒரு சிங்க் ஆகி வேணும். ஒரு ப்ரீவியஸ் ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு கேண்டில் வந்திருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு கேண்டிலா வந்திருக்கணும். இங்கிட்ட ஒரு கேண்டில், இங்கிட்ட ஒரு கேண்டில், லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கம் ஒரு கேண்டில் வந்திருக்கிறதுனால இது வந்து ஒரு ஸ்விங் பாயிண்டா நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அப்ப இது வந்து ஒரு கை. இதுக்கு இங்கிட்டு லோனா இதுதான் லோ, இது வந்து லோ, ஸ்விங் லோ அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த பங்கு வந்து இப்கா லேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் எடுக்குது. அதுக்குள்ள வந்து ஒரு இன்சைடா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த இன்சைடுல 50%, இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 50% முடிய வரலாம், வரலாம். ஓகேங்களா? இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா செல்லிங் செகண்ட்லேயே தான் வந்துகிட்டே இருக்கு. ஆனா செல்லிங் பஸ் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகிக்கிட்டு வருது. இந்த செல்லிங் பஸ் வந்து எப்ப வீக் ஆகும் அப்படிங்கிறத
நம்ம கேண்டில் சிக்ஸ் உருவாகிறத வச்சு தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். இப்போ வந்து இந்த கேண்டில் சிக்ஸ் வந்து 50% இப்படியே கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு கேண்டில் வந்து இப்படியே இப்படியே கீழே வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு பூலிஷ் கேண்டில் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பச்சை கலர் கேண்டில் உருவாகிருக்கு. இந்த கேண்டில் அதுக்கு அடுத்த கேண்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கேண்டிலை விட இதுதான் க்ளோஸுக்கு மேல க்ளோஸ் கொடுத்துருக்கு. அப்ப செல்லர் வந்து டிராப் ஆகுறாங்கன்னு அர்த்தம். அடுத்த கேண்டிலுமே நான் வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணிட்டு இந்த கேண்டிலுக்கு 50%க்கு மேல க்ளோஸ் கொடுத்துருக்கணும். இந்த கேண்டிலுக்கு பாருங்க, நான் டிராப் பண்ண பச்சை கலர் கேண்டிலுக்கு 50%க்கு மேல க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. சிவப்பு கலர் கேண்டில், பச்சை கலர் கேண்டில் க்ளோஸ் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா அடுத்த கேண்டில் நான் 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ல போயிருந்தேன். போயிட்டு இந்த கேண்டில் எப்ப கட் பண்ணுதோ அப்ப நான் வந்து எண்டில் போயிடுவேன். ஓகேங்களா? இப்படிதான் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து என்டில் பண்ணுவோம். இப்ப சப்போஸ் என்னால வந்து இந்த 50% கிட்ட இந்த இடத்துல வந்தாலும் இந்த இடத்துல வந்துட்டு இது 50% லைன் போட்டோம் இல்லையா? இது மஞ்சள் கலர் கூட போட்டுருங்க. இல்ல எனக்கு பாக்ஸ்குள்ளேயே போட்டு 50% லைனு. இந்த லைன் முடிய வந்துட்டு மேல போகிறேன். அப்ப நான் என்ன செய்வேன், இந்த இடத்துல நமக்கு தோதுவான கேண்டில் சிக்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல பை பண்ணி நான் போவேன். இல்லை அப்படின்னா இந்த லெவல் முடிய இந்த ஸ்விங் லோ முடிய வரலாம். இந்த ஸ்விங் லோ முடிய வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல அதே மாதிரி கேண்டில் சிக்ஸ் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து கம்மியா ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல எண்டிங் நான் போவேன். ஓகேங்களா? மேக்சிமம் வந்து இந்த 50% முடிய வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து மேலதான் போக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த லெவல்ல நான் வரும்போது கேண்டில் சிக்ஸை பார்த்துட்டு நான் வந்து எண்டிங் போவேன். அதே இது ஏத்த இண்டஸ்ட்ரி நான் ஆல்ரெடி 858 50 58 51 50 வெளியே எண்டிங் போயிருக்கேன். இந்த ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் உருவாகிருக்கு. இந்த கேண்டிலுடைய இதான் இந்த கேண்டில், இது இன்சைடு பாரு. இதுக்குள்ள பாக்ஸ் போடுங்க. இந்த கைக்கும் இந்த லோக்கும் ஒரு பாக்ஸ் போட்டுங்க. லோயர் டைம் பிரேம்ல மாத்திடுறேன். மாத்தினதுக்கு அப்புறம் இது இப்ப நடக்கிறது. இந்த இடத்துல கை, இந்த இடத்துல லோ போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த பாக்ஸ் வந்து இன்சைடு பார்ட் கரெக்டா அப்படின்னு பார்க்கறது மேல போயிட்டு எலிட் டெஸ்ட் எடுத்து வரும்போது பார்ப்போம். அப்ப இது ஒரு கை ஸ்விங் கை போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து இது ஒரு சிங்கிள் லோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்ப இந்த லெவல் வந்து இந்த நான் மிட் பாயிண்ட் முடிய வரலாம், இல்லை இந்த லோ முடிய கூட வரலாம். ஆனா இந்த ஸ்டாக் இந்த லோ முடியெல்லாம் வராது. இந்த இடத்துல இருந்து தீண்டிடும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல உள்ள கேண்டில் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் கேண்டிலா இருந்தாலும் ஒரு பையிங் ப்ரெஷர் கேண்டிலாக தான் இருக்கு. இன்னைக்கு கூட பையிங் ப்ரெஷர் கேண்டிலாக தான் க்ளோஸ் கொடுத்து இருக்கு. அதனால வந்து ரொம்பவும் இந்த ஸ்டாக்கு கீழே வராது. நான் இந்த ஸ்டாக்கை எப்ப என்ட்ரி போனேன் அப்படின்னா நான் 850 என்ட்ரி போனேன்னு சொல்லி சொன்னேன். இந்த இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணுச்சு. இந்த மிட் பாயிண்ட் கிட்ட பிரேக் அவுட் பண்ணுச்சு. சரி, இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல ரெசிஸ்டன்ஸ் லைன்ல இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணுச்சு. இந்த கேண்டிலுக்கு அப்புறம் இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் பண்ணினேன். இதை விட இது மேலதான் க்ளோஸ் கொடுத்துருக்கு. அப்ப அடுத்த கேண்டில் நம்ம என்ட்ரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேண்டிலுடைய 50% மார்க் பண்ணினேன். ஹைக்கும் லோக்கும் மார்க் பண்ணிட்டேன். 50%க்கு மேல இந்த இடத்துல க்ளோஸ் கொடுக்கும் போது நான் வந்து இந்த ஸ்டாக்குக்கு என்ட்ரி போனேன். போயிட்டு மேல போயிட்டு திருப்பி கீழே வந்துச்சு. ஆனா ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலுடைய லோ தான் வச்சிருந்தேன். ஸ்டாப் லாஸ் வரல. இன்னமும் இந்த ஸ்டாக்கு மேலதான் போய்கிட்டு இருக்கு. டிசம்பர்ல வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன்.
இப்படிதான் நம்ம என்ட்ரி போறோம் அப்படின்னா அந்த இடத்துல கேண்டிலுடைய வலிமையை பார்க்கணும். இப்ப வந்து நம்ம ஒரு பிரேக் அவுட் ட்ரேடரா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். பிரேக் அவுட் ட்ரேடரா இருந்தோம்னா இப்ப இந்த இடத்துல நடந்திருக்காது. இந்த இடத்துல நல்ல ஒரு வலிமையா ஆயிருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பிரேக் அவுட் ஆகணும். இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி போயிருப்போம். எனக்குள்ள க்ளோஸ் கொடுத்து வச்சு எனக்குள்ள ஓப்பன் க்ளோஸ் கொடுத்து வச்சு என்ட்ரி போயிருப்போம். ஆனா பார்த்தீங்க அப்படின்னா சமயத்துல இது வந்து இந்த நேரத்துல பிரேக் அவுட்டுக்கு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஆனா வந்து நம்ம பிரேக் அவுட் எதுக்கு எந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க? இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. இந்த கேண்டிலோட 50% கிட்டயோ இல்லை எனக்குள்ள ஸ்டாப் லாஸ் வச்சு வைப்பாங்க. இது போயிட்டு திருப்பி இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணாம மேல எடுத்து மேல போயிடும். நம்ம என்ன செய்வோம்? பிரேக் அவுட்ல எண்டிக்கு போயிருந்தோம்னா நம்ம வந்து இந்த இடத்துல புக் பண்ணிட்டு திரும்பவும் வெயிட் பண்ணியிருப்போமா? வெயிட் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா நல்லா மேல போயிடுச்சு. இந்த இடத்துல வரும்போதே ஒரு பேரிஷ் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் இல்லாம சும்மா மைல்டான ஒரு புக் பண்ணிட்டு வெளியில வந்திருப்போம். நம்ம ஒரு லாங் டேர்முக்கு வாங்குறதுனால நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நல்லா ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். திரும்பவும் இந்த கேண்டில் படி பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்சைடு பேகா தான் இருக்கு. இந்த லோ இந்த கையை போட்டுட்டு பார்ப்போம். இந்த ஒரு வாரம் முடியட்டும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். மேலும் பெருசா வாங்கணும் அப்படின்னா எப்போதுமே ஒரு பிரேக் அவுட்ல இன்சைடு கேண்டில் உருவாயிருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கிறது நல்லது. எப்பயுமே இந்த இடத்துக்கு ஒரு சப்போர்ட்டோ இல்லை ரெசிஸ்டன்ஸோ இந்த இடத்துல வரும்போது ஒரு கேண்டில் சிக்ஸ் இப்படி வருது அப்படின்னா நல்லா பிரேக் அவுட் என்ட்ரி போகாம அடுத்த கேண்டில் இந்த கேண்டிலோடைய 50%க்கு மேல க்ளோஸ் கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேக் அவுட் என்ட்ரி எடுக்கும் போது இந்த கேண்டிலோட 50%க்கு மேல க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து என்ட்ரிக்கு போவோம். இல்லை அப்படின்னா இப்படி கொடுத்தா கூட நம்ம என்ட்ரிக்கு போகக்கூடாது. ஏன்னா மேல க்ளோஸ் கொடுத்துருந்தாலும் 50%க்கு கீழே தான் க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? 50% கீழே தான் இது வந்து இதாயிருக்கு. அதனால வந்து நம்ம வந்து என்ட்ரி போகாம வெயிட் பண்ணிட்டு அடுத்த கேண்டில் இந்த இதை கட் பண்ணும்போது நம்ம வந்து என்ட்ரி போவோம். ஆனா இதுலயே வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இந்த கேண்டில் விட இந்த கேண்டில் மேலதான் க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸ்ட்ராங் பை தான் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த கேண்டில் கையை ஒரு லோயர் டைம் 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்ல வச்சுக்கோங்க. 30 மினிட்ஸ்ல வச்சுக்கிட்டு 30 மினிட்ஸ்ல இது பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா நம்ம என்ட்ரி போவோம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலுடைய லோவா ஸ்டாப் லாஸா வச்சுக்கணும். டார்கெட் வந்து முன்னாடி உள்ள சிங் கையை வந்து டார்கெட்டா வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ட்ரி போகலாம். பிரேக் அவுட்ல என்ட்ரி போகாது கேண்டில் சிக்ஸ் உடைய. ஏன்னா நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து மாட்டிக்கிடுவாங்க. அதுக்காக நம்ம சொல்லுவோம். அவசரப்பட்டு பிரேக் அவுட்ல என்ட்ரி போய் மாட்டிக்க கூடாது. நான் அப்படிலாம் மாட்டியிருக்கேன். அதனாலதான் நான் வந்து இது பண்ணுங்க. இப்ப வந்து கிராவிட்டான ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் உருவாயிருக்கு. இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டிசெண்டிங் பேட்டர்னு. இந்த இடத்துல வரும்போது நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த செல்லிங் வந்து ப்ரெஷர் கம்மியாக ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேண்டில் வந்து இந்த கேண்டிலுடைய 50%க்கு மேல க்ளோஸ் கொடுக்கணும். இந்த கேண்டிலுடைய 50% இதுதான். ஓகேங்களா? அப்ப கோடு போட்டுங்க. இது வந்து இனிமேல் என்ட்ரி போகக்கான கேண்டில். இனிமேல் வந்து இந்த இடத்துல கேண்டில் எப்படி உருவாகுதுன்னு பார்த்துட்டு இப்ப நாளைக்கு வந்து இதுக்கு கீழே உருவாச்சுன்னா விட்டுருவேன். இதுக்கு கீழேயே ட்ராப் ஆயிடுச்சுன்னா விட்டுருவோம். சப்போஸ் நாளைக்கு வந்து நாளைக்கோ நாளைக்கு மறுநாளோ அடுத்த நாளோ இந்த இடத்துல வந்து ஒரு கேண்டில் உருவாகி இப்படி ஒரு 50%க்கு மேல க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா
வெயிட் பண்ணிட்டு இந்த கேண்டிலுடைய லோவை ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு அடுத்த கேண்டில் இந்த கையை கட் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னா நான் வந்து எண்டில் போவேன். எண்டில் போகலாம், சின்ன குவாலிட்டி வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல ஒரு இன்சைடு பால் மாதிரி ஆரம்பிக்கும். 4 நாளைக்கு 5 நாளைக்கு மார்க்கெட் இப்போ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால அப்படியே ஒரு இன்சைடுக்குள்ளேயே நடக்கும். ஒரு இன்சைடு பேட்டர்ன் உருவாகும். அந்த இன்சைடு பேட்டர்னோட கையை பிரேக் அவுட் பண்ணி திருப்பி ரீட்ரெஸ்ட் எடுக்கும் போது நம்ம என்ட்ரி போகலாம். எப்பவுமே இந்த இன்சைடு கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை பிரேக் அவுட் பண்ணி திரும்பி ரீட்ரெஸ்ட் எடுக்கும் போது உள்ளுக்குள்ள போகிறது நமக்கு மிகவும் நல்லது. பிரேக் அவுட்ல என்ட்ரி போகலாம். அந்த நேரத்துல இந்த கேண்டில் சிக்ஸோட தன்மையை வேல்யூமை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து என்ட்ரி போகிறது மிகவும் உகந்தது. ஓகே, என்ட்ரி போன ஸ்டாக்கு, அக்குமுலேஷன் பண்ணக்கூடிய ஸ்டாக்கு, இனிமேல் என்ட்ரி போகக்கூடிய வாய்ப்பு உள்ள பங்கு என்ன மாதிரி வந்துச்சுன்னா நான் போவேன் அப்படிங்கிறதுக்காக பங்குகளையும் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே, வாங்கவோ விற்பவோ கூறுவது கிடையாது. நம்ம ஒரு டெக்னிக்கலா பார்த்து ட்ரேடு பண்ணணும்னாலும் அதற்கான ப்ராம்ப்டா நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு செஞ்சேன். இதுல ஏதாவது ஒரு தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா, நான் வார்த்தைகள் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாழ்க வளத்துடன்.